Hi students, welcome to Max in Minutes. Last video exercise 5.1ல important questions பார்த்துட்டு இருந்தோம். First 5th question பார்த்துட்டோம். இன்னைக்கு 6th and 7th question இந்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த 6th question பாருங்க. Find the value of k. K-வோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. Okay. If the area of quadrilateral is 28 square units. Area of quadrilateral வந்து 28 square units இருக்குதா. Whose vertices, எந்த vertices குறியது square units, -4, -2, -3, k, 3, -2 and 2, 3. சரிங்களா? இதான் அந்த 4 vertices. ஓகே, அந்த குவாட்ரிலேட்டரலோட 4 vertices. ஸோ நம்ம இங்கே எதை எடுத்துக்கலாம், இங்கே கொடுத்துருக்கத ஆர்டராக அப்படியே ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ, திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட் பி, அண்ட் திஸ் இஸ் தேர்ட் பாயிண்ட் சி, திஸ் இஸ் ஃபோர்த் பாயிண்ட் டின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதை எப்படிடா ஒர்க் அவுட் பண்ணுறது? சேம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா தான். என்ன, நமக்கு இங்கே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலா எழுதி தட் இஸ் ஈக்குவல் டு 28ன்னு எழுதுகிறோம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும், டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா? ஸோ அதே போல் இங்கே டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது கேங்கிற ஒரு அன்னோன் வேரியபிளும் சேர்ந்து இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரைட் சைடு கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலாக கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணுவோமா? ஓகே, கமான். சொல்யூஷன் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். இந்த 4 பாயிண்ட்ஸாக ஆர்டர் அப்படியே ஏபிசிடின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஏ -4, -2, திஸ் இஸ் x1 y1. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பிங்கிறது என்னது, -3, k, this is x2 and this is y2. Okay, next c, third point 3, -2. Okay, this is x3 and this one is y3. Okay, fourth point d, 2, 3, x4 y4. சரிங்களா? ஓகே, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா என்னடா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா இஸ் என்னது, எழுதிக்கோங்க. சரியா? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஷார்ட் ஃபார்மாக நான் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் ஈக்குவல் வாட், 1/2 இன்ட்டு டிடர்மினன்ட் ஆஃப் x1 x2 அப் டு x4 எழுதி அகெயின் x1. சரிங்களா? ஸோ x1ஓட வேல்யூவை டைரெக்டாக நம்ம எழுதிடுவோமா? இங்கே ஃபார்முலாவே எக்ஸாமில் எழுதுங்க. சரியா? எழுதிடுவோம், நோ இஷ்யூ. x1 x2 ஃபார்முலா கம்பல்சரி நீங்கள் தெளிவாக எழுதுனீங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே கரெக்டாக இருக்குங்கிறதுல பார்த்தோன்னே மார்க் போட தோணும். நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? y2 y3 y4 again y1. okay, is it correct? Yes, square units. This is the area of quadrilateral formula. Okay, now the givenல என்ன கொடுத்திருந்தாங்க, givenல ஏரியாவோட வேல்யூ 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் எல்லா பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு this is equal to 28ன்னு எழுத போகிறோம். சரிங்களா? x1 என்னது, x1 y1 முதல் எழுதுவோமா, -4, 1/2 in outside, determinant -4 -2, next -3 k, next 3 -2, அடுத்தது 2 3, அடுத்து ஃபஸ்ட் ஒன் -4 -2. சரிங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னது போடணும்னு சொன்னேன், ஏரியோட ஃபார்முலா படி போட்டோம். இந்த வேல்யூ இஸ் 28. 28ங்கிறது என்னதுடா, ஸ்கொயர் யூனிட்ஸ்.
கம்பல்சரி நோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நவ் கிராஸ் மல்டிபிள்ஸ் பண்ணிடலாமா? எஸ். 1/2 இன்ட்டு -4 இன்ட்டு கே என்ன வரும்? -4k + 6 3 இன்ட்டு 3 + 9 2 இன்ட்டு -2 என்ன வரும்? -4. ஓகே. நெக்ஸ்ட்டு minus of -2 into -3 6 k into 3 plus 3k. Next -4. Next 3 into -4 -12. சரிங்களா? கரெக்டாக தான்டா இருக்கு? எஸ். This is equal to 28. This is equal to 28. Now என்ன வரும்? இது எல்லாமே இது பண்ணலாமா? 1/2 இன்ட்டு -4k அப்படியே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 6 இன்ட்டு 9 என்னதுடா? 15. 15 - 4 11. ஸோ ப்ளஸ் 11. ஓகே. அண்ட் மைனஸ் இது எல்லாத்தையும் ப்ராக்கெட் விட்டு லீவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது? ப்ளஸ் 3kன்னு இருக்குது. ஸோ -3k ஆயிடுது. இங்கே 6 4 இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்னது வரும்? +2. 2 இதோட இது பண்ணுங்கடா. என்ன வரும்? -10 இருக்குது. ஸோ -10 ப்ராக்கெட் விட்டு வெளியே வரும்போது வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +10. ஓகே. சரி. நெக்ஸ்ட்டு +10 வந்திருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு சாரி. ஸோ k எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு 28. 28. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இருக்குல்ல, இந்த 2 அங்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த 2வை அண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்படி ரைட் சைடு. சரியா? அப்படி பண்ணும்போது என்னவாகும்? 2 × 28 56. ஓகே. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் 56 இருக்கும். இங்கே -4k, இங்கே -3k. ஸோ என்னடா வருது? -7k. -7kன்னு இருக்குது. அண்ட் திஸ் ஒன் 21 ப்ளஸ் 11 + 10 வந்து என்னது? 21. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த 21 அந்த ரைட் சைடு கொண்டு போயிடுவோமா? அப்படி கொண்டு போனால் என்ன வரும்? -7k = 56 - 21. சரிங்களா? -21. இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கடா. இப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 35 வரும். ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் -7k = 35 இருக்குது. அப்போ k = இந்த -7ஓட அங்கிட்டு கொண்டு போயிருங்க. மைனஸ் அங்கிட்டு போயிடும். ஸோ -5. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 7 அங்கிட்டு கீழே கொண்டு வந்தீங்கன்னா 35/7 வருமா? 35/7. கிராஸ் ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்கள். 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் k is what? K is -5. இந்த ஃபைனல் ஆன்சர் k-ஓட வேல்யூ என்னது? -5. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த பாயிண்ட்ஸ் A, B, C 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் இஃப் A + B = 1 தென் ஃபைண்ட் A அண்ட் B. சரிடா, இங்கே 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது வந்து கொலீனியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னவாடா இருக்கும்? குவாட்ரிலேட்ரலா? குவாட்ரிலேட்டருக்கு 4 பாயிண்ட்ஸ் தேவை. சரிங்களா? இங்கே 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரையாங்கிள். கொலீனியர்ங்கிறது நம்ம ட்ரையாங்கிளில் சொல்கிறோம். அப்போ என்னது? கொலீனியர்னால் என்ன? ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும், எடுத்துக்கிட முடியும். சரியா? ஓகே. ஸோ கொடுத்துருக்கிறது ஏபிசி கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன். ஓகே. இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர்னு கொடுத்துருக்காங்க. கிவனில் எழுதிக்கோங்க. கிவன் the 3 points A, B, C are collinear. Okay.
அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, a + b = 1ங்கிற ஒரு கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. therefore area of the triangle, இதுக்கும் ஃபார்முலா என்னது, நம்ம குவாட்ரிலேட்ரல் மாதிரியே டிடர்மினன்ட் ஃபார்மேட்டில் எழுத முடியும். சரிங்களா? 1/2 இன்ட்டு x1, இங்கே 3 பாயிண்ட்ஸ் தானே, x1 x2 x3. அகைன் ஃபைனலாக இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை எழுதணும். சரிங்களா? y1 y2 y3 again y1. okay, this is area of triangle formula. இது நம்ம கொலினியர்னு சொன்னதுனால என்ன எழுதலாம், இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு x1 இந்த எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x1 y1 என்னது, திஸ் இஸ் x1 y1, x2 y2. okay, x1 is -3, y1 9, x2 is a and y2 is b. next this is x3 y3. okay, x3 is 4, y3 is -5 and x1 y1 -3 இங்கே 9. okay, சரி, this is equal to 0 because இந்த 3 points are collinearனு givenல கொடுத்த ரீசன்னால. ஸோ நீங்கள் இந்த லைனுக்கு நேராக சின்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். சின்ஸ் the points are collinear. சரியா? since points are collinear. okay, சரி. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டிடர்மினன்ட் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? ஸோ -3 இன்ட்டு பி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, -3 இன்ட்டு பி. 1/2 1/2 நம்ம அந்த சைடு 2 ரைட் சைடு கொண்டு போனோன்னே என்னவாயிரும், 0 இருக்குல்ல. ஸோ 0 மல்டிப்ளை 0 ஆயிரும். ஸோ இதை மட்டும் டிடர்மினன்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். -3 இன்ட்டு பி -3b. ஓகே, நெக்ஸ்ட்டு -5 இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட் ஒன் 4 இன்ட்டு 9 + 36. சாரி, ஏ மாதிரியே இல்லைடா, சாரி. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 9 இன்ட்டு ஏ 9a. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 4 + 24 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு -5 இன்ட்டு -3, ஸோ +15. ஓகே, எஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த பக்கம் 0 = 0 போடுறதுனால இந்த பக்கம் ஆரோ மார்க்காக போட்டுக்கோங்கடா. சரியா? ஓகே, நான் நீட்டாக இருக்கும், ஆரோ மார்க் போட்டு எழுதும் போது நீட்டாக இருக்கும். சரி, த நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்கெட் எல்லாத்தையும் லீவ் பண்ணி விட்ருவோமா. லீவ் பண்ணி விட்டுட்டு ஏ அண்ட் பி எல்லாத்தையும் அப்படியே சாரி டியர்ஸ் பி இன்ட்டு 4. ஸோ 24ன்னு போட்டேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு. 4b. சரிங்களா? 4b. ஸோ ஏ பாயிண்ட்ஸ் அண்டு பி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மொத்தமாக ப்ராக்கெட் எல்லாத்தையும் லீவ் பண்ணி விட்ருங்க. -3 இன்ட்டு பி, அப்படியே ப்ராக்கெட் லீவ் பண்ணி எழுதிடலாமா. -3b -5a + 36. இங்கே ப்ராக்கெட் லீவ் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆயிரும். ஸோ -9a -4b -15 = 0. ஓகே, ஸோ ஏ எல்லாத்தையும் ஃபஸ்ட் எழுதுவோம். -5a இங்கே -9a, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். என்னோட வரும் -14a. -14a. நெக்ஸ்ட்டு பி ஆட் பண்ணுங்கள். -3b இருக்குது, -4b இருக்குது, அப்போ -7b. நெக்ஸ்ட்டு 36 -15 இருக்குது, அப்போ என்னோட வரும் 21. எது பிக்கஸ்ட் நம்பர்? +36. ஸோ +21.
ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஓகே. நான் இப்போ என்ன பண்ணலாம், இதில் எதை காமனாக வெளியே எடுக்கலாம்? இந்த 3 இதுலையுமே பாருங்கள் 7 மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. இந்த 3மே என்ன தான் இருக்குது? 7 மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. ஸோ 7 வெளியே காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ 7 மைனஸையும் சேர்த்து எடுப்போமா? -7 காமனாக வெளியே எடுப்போம். அப்போ -7 காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும்? இங்கே 7 × 2 14. ஸோ 2a. நெக்ஸ்ட் இங்கே -7 வந்துருச்சுன்னா 1 தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் b. அண்டு நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்தோம். ஸோ உள்ளே ஒரு மைனஸ் இருக்கும். 21. 7 3s are 21. ஸோ 3 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம்? ரைட் சைடு 0 இருக்குது, இந்த பக்கம் -7 மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் கொண்டு போங்க, 0 ஆயிரும். ஸோ 2a ப்ளஸ் b, இந்த -3யும் அந்த சைடு ரைட் சைடு கொண்டு போவோம். அப்போ +3 சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? அண்ட் நவ் இந்த 2aவை என்ன பண்ணலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி ஏன்னு நம்ம 2 இதாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ a + b திஸ் இஸ் ஈக்குவல் டு 3. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த a + bக்கு பதிலாக கொஸ்டினில் கிவனில் நமக்கு என்னடா கொடுத்தாங்க? a + b = 1ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்களா? ஸோ அந்த 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ a + 1 = 3. ஸோ இந்த 1 அங்கிட்டு ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா a = 3 - 1 2ன்னு கிடச்சிரும். 3யோட இந்த 1 அங்கிட்டு கொண்டு போய் மைனஸ் பண்ணால் 2 கிடச்சிரும். a = 2. ஓகே. நான் இப்போ இந்த a = 2ஐ எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நமக்கு கிவனில் கொடுத்த அந்த ஈக்குவேஷன் என்னது? a + b = 1. இதில் ஏவோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 + b = 1. ஸோ நெக்ஸ்ட்டு b = 1. இந்த 2 அந்த சைடு கொண்டு வந்தால் -2ன்னு வந்துடும். ஸோ என்னடா கிடைக்கும்? bயோட வேல்யூ -1. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணியாச்சு? a அண்ட் bயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. a is 2 and b is -1. சரிங்களா? புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சதுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, இம்மிடியேட்டாக எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பல்சரி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.